ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ சம்பா கோதுமை ரவை வச்சு நம்ம ஒரு மார்னிங் டிஃபன் பண்ணிக்கலாம். காரப்பிடி கொழுக்கட்டை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணியை வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இதை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது ரவையை வறுத்துக்கலாம். ரவை வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வைக்க வேணாம், எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். அடுத்தது தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வானல் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இந்த அரைச்ச விழுது இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கியிருக்கோம். அடுத்தது நம்ம இந்த தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் தேங்காய் துருவல் 1 கப்பு போட்டிருக்கேன். 1க்கு 2 தண்ணி வச்சு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தண்ணி 1க்கு 2 ஊற்றணும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிக்குச்சு. இன்னும் 1 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம்னா இருக்கிற தண்ணியெல்லாம் குறைஞ்சி நம்ம நல்லா ஒன்று போல் சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். நம்மளோட சம்பா ரவை கோதுமை ரவை செஞ்சது கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுக்கலாம் வாங்க.